ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வேர்க்கடலையை வச்சு ஒரு சிம்பிளான ஆனால் டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் வேர்க்கடலையை சாப்பிட்டு வந்தாங்க. ரெகுலராகவே பச்சையாவோ இல்லை வறுத்தோ இல்லை வேக வச்சோ சாப்பிட்டு வந்தாங்க. ஏதோ ஒரு வழியில் சாப்பிட்டு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஃபோலிக் ஆசிடு இதிலேயே கிடச்சிச்சு. ஆனால் இடையில இந்த பழக்கம் நமக்கு மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வடிவில் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி கடலையை தினமும் சாப்பிட்டாலே போதும். நாம் இன்றைக்கி கடலையை வச்சு ஒரு சட்னி பண்ணலாம். இந்த கடலையை கடையிலேருந்து வாங்கி வந்தது வறுத்த கடலையாக இருந்தாலுமே கொஞ்சம் நாம் வறுத்துக்கணும். அதை ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், உப்பு, கொஞ்சம் புளி, இந்த கடலை, அவ்வளோதான். அதை மட்டும் வச்சு அரைச்சிட்டாலே சட்னி ரெடி ஆயிரும். நல்லா நீர்க்க இருக்கணும் சட்னி. இது ஒரு தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் தூக்கலாக தண்ணியாக இருக்கணும். தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.